தலைவலி போறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். பவளமல்லி இலை ஒரு 4 இலை பறிச்சுக்கங்க. இது கூட சீரகம் 1/4 ஸ்பூனு, கிராம்பு ஒரு 7, மிளகாய் வத்தல் சிறுசா இருந்தாலும், பெருசா இருந்தாலும் 1 போட்டுக்கிறணும். இது எல்லாமேவும் நல்லா வழுவழுன்னு அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம வத்தல் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு காந்தும், எரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா, நம்மளுக்கு அந்த வலி எடுக்கிறதுல, அந்த நரம்ப சமச்சீர் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு, கூட்டு மருந்தோட அந்த மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறது நம்மளுக்கு எரிச்சல் இருக்காது. சீக்கிரமா வலிய போக்கும். இப்ப நீங்க இந்த நெத்தி முழுக்கும் போடலாட்டியும், அந்த நரம்பு புடைப்பா இருக்கிற 2 பக்கத்துலயும் நீங்க போட்டுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் கண்ண மூடி தூங்கிருங்க அல்லது கண்ண மூடி படுத்துருங்க. அமைதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்கனாக்கா, உங்களுக்கு அந்த வலிலாம் போயிரும். அதுக்கப்புறமா நீங்க தண்ணிய வச்சு கழுவிக்கிறலாம். கழுவாம கூட அப்படியே கூட விட்டுறலாம். அதனால ஒண்ணும் தப்பு பண்ணாது. தலைவலி எப்பலாம் வருதோ, அப்ப இந்த மருந்த தயார் பண்ணி போட்டுக்கங்க. மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கங்க. குடல்ல புண்ணு இருந்துச்சுனாக்கா, கொஞ்சம் நாளைக்கு நீங்க உள்ளுக்குள்ள அதுக்கு நெறைய மருந்துகள் சொல்லியிருக்கோம். ஆட்டுப்பாலு, நாட்டு மாட்டு பாலு, நெய் அந்த மாரி பால் பொருள்கள் சாப்பிட்டீங்கன்னா, குடல் புண்ணு ஆறிடுச்சுனாலுமே தலைவலி வர்றது குறைஞ்சிரும். அப்ப உங்களுக்கு தலைவலின்றதே இருக்காது.